கச்சத்தீவு மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக மத்திய அரசு சார்பாக இன்னைக்கு மீன்வளத்துறை அமைச்சரை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர் தலைமையில இன்னைக்கு சந்திச்சோம். இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனை சம்பந்தமாக இன்னைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் மீன்வளத்துறை துணை அமைச்சர் 2 பேரு, அப்புறம் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் முருகன், தமிழக முன்னாள் மீன்வளத்துறை முருகன் ஆகியோர் இன்றைக்கு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்த மீனவ பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டோம். வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கைக்கு திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு போறாங்க. இந்த சூழ்நிலையில இலங்கையில் உள்ள தமிழக மீனவர் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல சிறையில் இருக்காங்க. 217 படைகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த படைகளையும் இந்த மீனவர்களையும் மீட்க கோரி கடந்த 13ஆம் தேதி நாங்க ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சு கோரிக்கை வச்சோம். அவர் அறிவுறுத்தல் கீழே இன்னைக்கு மீன்வளத்துறை அமைச்சரை சந்திச்சு எங்கள் கோரிக்கைகள் கொடுத்திருக்கோம். இது சம்பந்தமாக மீன்வளத்துறை அமைச்சரும் ஜெய்சங்கரும் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் கூடிய விரைவில் பிரதமர் அவரை சந்திச்சு இந்த இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக தீர்வுகளையும் அதற்கான பரிந்துரைகளையும் அதே மாதிரி ரீகபிடேஷன் புனர்வாழ்வு திட்டங்களையும் கொடுக்கறதா இருக்காங்க. இதன் மூலமாக இந்த நாங்க சந்திக்க வந்த இன்னைக்கு சந்திப்பு சிறப்பாக அமைஞ்சது. மத்திய அரசு எங்களோட கோரிக்கையில கவனமா கேட்டு உடனே நடவடிக்கை எடுக்கிறது உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க.